அவருடைய ஒரே வயசு வழியாக Nyadini, Paviksha, Aksika, Luksha. வணக்கம் உறவுகளே, v.tilax யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த வீடியோவை யாராவது முதல் பார்த்தால் v.tilax என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தந்து இந்த சேனலுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வழங்கிவிடுங்கள். குறிப்பாக இந்த காணொலியூடாக கடந்த 8ஆம் மாதம் 25ஆம் தேதி கிளிநொச்சி புனித திரேசாள் ஆலயத்தில் இடம்பெற்ற உறுதி பூசுதல் அருளடையாளம் வழங்கும் நிகழ்வானது மிக சிறப்பான முறையிலே இடம்பெற்றிருந்தது. அதனையே இந்த காணொளியில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக யாழ் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அதிவணக்கத்திற்குரிய ஜஸ்டின் ஞான பிரகாசம் அடிகளார் அவர்களால் இந்த உறுதி பூசல் சடங்கானது மிக சிறப்பான முறையிலே நடத்தப்பட்டிருந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து இந்த அருள் அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாது பல நூற்றுக்கணக்கான மக்களும் இதில் கலந்து இந்த அருளடையாளம் வழங்குகின்ற இந்த பெருநாளிலே கலந்து சிறப்பித்திருந்தார்கள். மற்றும் இந்த அருளடையாளம் வழங்குகின்ற இந்த சடங்கிலே ஆயரவர்கள் மாணவர்களுக்கு உறுதி பூசலினுடைய முக்கியத்துவத்தையும் அதன் தாற்பயத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாது இவர்களுக்கு பூரண ஆசிரையும் வழங்கி அவர்களுக்கான சான்றிதழையும் இந்த திருப்பலியிலே அவர் வழங்கியிருந்தார். உறுதி பூசுதல் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு அருட்சாதனமாகும். இது கிறிஸ்தவ வாழ்வில் தூய ஆவியின் கொடைகளை நம்மிடம் நிரப்பி நம்மை விசுவாசத்தில் திடப்படுத்துகிறது. இந்த அருட்சாதனத்தின் வழியாக விசுவாசிகள் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாக செயல்படவும் திருச்சபையின் பணிகளில் கடமை உணர்வுடன் செயற்படவும் ஆற்றல் பெறுகின்றார்கள். உறுதிப்பூசல் என்றால் என்ன என்பதன் ஒரு விரிவான விளக்கத்தை நோக்கினால் இது கிறிஸ்தவ புகுமுக அருட்சாதனங்களில் 2வது அருட்சாதனமாக காணப்படுகிறது. தூய ஆவியை கொடையாக பெற்றுத்தரும் அருட்சாதனமாகவும் இது காணப்படுகிறது. திருச்சபையுடன் விசுவாசிகளை மேலும் நெருங்கிய உறவில் பிணைக்கும் ஒரு பாலமாக இந்த அருட்சாதனம் காணப்படுகின்றது என்பது சிறப்பாகும். குறிப்பாக இந்த அருள் அடையாளம் வழங்குகின்ற இந்த சடங்கினை ஆயர் அவர்கள் மட்டுமே நிறைவேற்றி வைப்பார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். எனவே கிளிநொச்சி புனித திரேசாள் ஆலயத்தில் இடம்பெற்ற இந்த அருட்சாதன நிகழ்வானது மிக சிறப்பான முறையிலே நடந்தது என்பது மிகையாகாது. அதனுடைய காணொளியை தான் இப்பொழுது நீங்கள் இந்த சேனலிலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொளியுடன். பேதுவரான தூயாமியார் என்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி வேளையில் மன்றாடுவோம். உறுதி பூசல் என்னும் அருட்சாதனம் வழியாக இந்த பிள்ளைகள் தூயாமியாரையும் அவரின் கொடைகளையும் பெற்று தனது வாழ்வில் என்றுமே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் திகழ இறைவன் விரலுக்கு துணை புரிவாராக. கிறிஸ்தியேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளாகியவர்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். திருத்துதர் பணி நூலில் இருந்து வாசகம். அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினர்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவரியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான் ஆகிறது.
நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் ஜோவேல் கூறிய நிகழ்ச்சி. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாட்களில் நான் மனிதன் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்களாகிய ஆண்டவர்களால் வரும் முன்னே கதிரவன் இருந்து போகும். உங்கள் பதிலாக ஆண்டவரே உமது ஆவியை அனுப்பி மனுஷத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். அதிகாரம் 4 வசனங்கள் 16 22 வரை. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நான் எப்படி இங்கே சார்ந்தவர்கள் ஆவியானவரை ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி நீங்கள் செபிக்க வேண்டும். தூய ஆவியானவரிடம் கடவுள் உலகத்தை படைத்தார், சுதனாகிய இயேசு அதை மீட்டார். தூய ஆவியானவர் அச்சித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த உலகத்திலே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவர் தான் தூய ஆவியானவர். ஆண்டவன் இயேசு வந்து பாடுகள் மரணம் உயிர்ப்பினூடாக நமக்கு மீட்பை பெற்று தந்து விட்டார். அந்த மீட்பை என்னுடையதாக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு தரப்பட்ட தான் தூய ஆவியானவர். நான் போய் ஆண்டவன் இயேசு நான் போய் ஏற்றுவரான தூய ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். தூய ஆவியானவர் தான் எங்களோடு இருந்து தனது குடைகளை தந்து நாங்கள் இந்த கனிகளை கொடுத்து கிறிஸ்து நமக்கு பெற்று தந்த மீட்பை எங்களுடையதாக்கிக் கொள்வதற்கு துணையாளர் அவர்தான். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்தில் காரணம் தரும் சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் நல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு பிறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் பலப்பக்கம் வீட்டிருப்பவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? அந்த பெந்தெகோஸ்து விழாவின் போது திருத்துதற்கு அருளப்பட்டது போல் இன்று
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூயாமையானாலும் உம்முடைய ஆண்டவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து புதுப்பிறப்பளித்த ஆண்டவரே, துணியாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியரிடம் ஞானமை உலகின் தருமாவியாரை, ஆலோசனையின் வல்லமையின் தருமாவியாரை, அறிவும் பக்தியின் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தரிடம் தெய்வ பயத்தினாயால் இவர்களை இறங்கியர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இப்பொழுது இதில் பரிசுத்த ஆவியை கொடையாக பெறுவதற்காக ஆயரொருவர் திருமுழுக்கு பெற்றவரின் நெற்றியில் தைலத்தை பூசுவார். இந்த தைலத்தின் பெயர் கிறிஸ்மா ஆகும். இது தைலம் என்பதற்கான பொதுவான தமிழ் வார்த்தையாகும். உறுதி பூசுதல் அருட்சாதனம் கிறிஸ்மாவை ஒருவரின் நெற்றியில் பூசுவதன் மூலம் வழங்கப்படும் புனிதமான சடங்காகும். அந்த நிகழ்வே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சடங்கிலே நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், ஞானத்தாய் அல்லது தகப்பன் உறுதி பூசுதல் பெறுபவரின் தோள் மேல் தமது வலது கையை வைத்து அவர் பெயரை சொல்ல, ஆயர் தம் வலது பெருவிரல் நுனியை திருத்தைலத்தில் தேய்த்து அவர் நெற்றியில் சிலுவை அடையாளம் இடுவதை இப்பொழுது காணக்கூடியதாக உள்ளது. இப்பொழுது ஆயர் அந்த உறுதி பூசுதல் பெறுகின்றவரை நோக்கி அவர் பெயரை சொல்லி, தூய ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள், பரமத்தந்தையின் உன்னத கொடை அவரே என கூறுவார். இதற்கு மறுமொழியாக உறுதி பூசுதல் பெறுகின்றவர் ஆமீன் என பதிலளிப்பார். அதனைத் தொடர்ந்து ஆயர் மீண்டும் உனக்கு சமாதானம் உண்டாகுக என கூறுவார். இதற்கு உறுதி பூசுதல் பெறுகின்றவர் மறுமொழியாக உமக்கும் சமாதானம் உண்டாகுக என பதிலளிப்பார்.
அதே பொசிஷனில் பிடிங்க. ரோசு ஓடிக்கொண்டு ஆடா ஆடா
பயணம் ஒன்றிலும் நிலைத்து நின்று எங்கும் பரவி வளர்ச்சி பெற வேண்டும். இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக மனிதனுக்காகவும் வேண்டும் கூட எல்லா மனிதர்களும் ஒரே கடவுளை தாம் தந்தையாகவும் தம்மை படைத்தவராக கொண்டிருப்பதனால் இனம் நாடு எனும் பாகுபாடின்றி அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து தூய ஆவியாரரும் என்ற மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் அடங்கியுள்ள கடவுளின் அரசை உண்மையான உள்ளத்தோடு நாட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது சொந்த தேவைகளுக்காக மௌனமாக நடப்போம். மகள் வழிவரும் ஆயர்களின் வழியாகவும் அதே ஆவியானவர் அழைக்கப்பட வேண்டும் என்று திருமணமானீர். எங்கள் வீடுகளை கனிவுடன் கேட்டரிடம் மதுரர் செய்தி போதிக்கப்பட தொடங்கிய காலத்தில் நீர் செய்தறியதெல்லாம் இக்காலத்திலும் தொடர்ந்து எங்களானவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூயாவியாரை பெற்றுத் தந்தார். அமிழ்ச்சின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புரியும் பண்டர்களுக்கு கனிவுடன் சுவிசாய்த்தர்களும் இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மென்மேலும் ஒத்திருந்து திருமாறாக இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால்
விடுதலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநகையின் நம்பிக்கையை நோக்கி மது திருளத்துக்கேற்ற அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் அவர் பெற்றோர். போக்கும்
இப்பொழுது உறுதி பூசுதல் திருப்பலியானது நிறைவுக்கு வந்துவிட்டது. இந்த தருணத்தில் ஆயர் திருப்பலியின் இறுதியில் ஆசீர்வாதத்தை வழங்குவார். உறுதி பூசல் பெறுகின்ற அனைவருக்குமான இறுதி ஆசீர்வாதத்துடன் திருப்பலியானது இத்துடன் நிறைவு பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு வி. திலக்ஸ்.